என்னங்க இது எப்பமா நினைச்சிட்டு வர்றீங்க? திடீர்னு மழை வந்துருச்சு. கொடை இல்ல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். ஓஹோ. குளிருது. எனக்கு குளிருது. ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. அதனாலதான். இருங்க, டவல் கொண்டு வரேன். என்னடா இன்னைக்கும் கனவு கண்டியா? இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதுல எல்லாம் ஒரு த்ரில் இருக்குப்பா. நீயும் த்ரில்லும். ஏண்டா சக்கரன் எழுதி சாப்பிட்டா இனிக்குமா? நாம படிக்கிறதுக்கு தானே இங்க வந்தோம். இப்படி கெட்ட அலையத்துக்கா? இந்த வேதாந்தெல்லாம் எனக்கு வேண்டாம். அது இருக்கட்டும், கனவுல வந்தது யாருடா? அமெரிக்கால இருக்கிற மாமா பொண்ணு ரஜினியா? வேற யாரு? நம்ம ரீனா டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங். எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஓ, மேற்கொண்டு படிக்கிற மாதிரியா? எனக்கு படிக்கணும்னு ஆசைதான். ஆனா வீட்டுல அம்மா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பிடிக்கல. ஆச்சரியமா இருக்க. இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா பெரியவங்களுக்கு தொந்தரவே கொடுக்கறது இல்ல. நீங்க எப்படி? நான் அப்படியெல்லாம் இல்ல. சந்தோஷம். நான் கூட ஹாஸ்டலுக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நினைச்சேன். ஓ, ரியலி? ராத்திரி நீங்க என் ரூமுக்கு வந்திருந்தீங்க. நானா? என்ன கட்டி பிடிச்சிங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ ராஜு, அறிவு கடல்ல நீந்தி கரை சேருவே நினைச்சேன். ஆனா கடல்ல முழுற ஓட்டப்படகா போயிட்டேன். பசுவோட மடியில உட்கார்ற கொசு பாலை குடிக்கிறது இல்ல, ரத்தத்தை தான் குடிக்கும். அத மாதிரி அறிவுக்கு பதிலா நீ வெறியத்தான் வளர்த்திருக்க. ராஜு, ஒரு மாணவன் முத்தன நெல்லா இருக்கணும், குத்தர முள்ளா இருக்க கூடாது. அறிவை மட்டும் வளர்த்துக்க, ஆசைக்கான போடு. I'm sorry. It's all right. Be a good boy.
எப்பமா வராரு? பரீட்சை முடிஞ்சு போச்சான். இன்னும் 2-3 நாள்ல வந்துருவான். பரீட்சை எல்லாம் எப்படிமா எழுதிருக்காரா? நல்லா எழுதிருக்கான். லெட்டர்ல என்ன கேட்டு எழுதிருக்காரா? அம்மா. ராஜு, என்னடா இது? இப்பதான் லெட்டர் வந்தது, பின்னாலே நீ வந்து நிக்கிற. சரியான நேரத்துல லெட்டர் சேர்ந்துதான் பார்த்தேன். நீ என்னம்மா, நீ உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். நல்லதா போச்சு. சரசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏப்பா, எல்லா சப்ஜெக்டும் நல்லா எழுதிருக்கியா? ஓ, பாஸ் பண்ணிட்டியா? ஷூர். நல்ல பிள்ளையா? டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தியா? சரி, போய் குளிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு அப்புறம் பேசலாம். சரசு, அவன் குளிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணு. இந்த கிட்ட நான் உள்ள வரட்டுமா? நான் ஊத்தட்டுமா? ஊத்து. சுடுதுன்னு சொன்னேன். தண்ணி தானே? ம். ராஜுவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ம். இது கூட போறோம். சாப்பிடு. வேண்டாமா? சரி, வேண்டாம். சரசு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். ராஜு, என்னை விட உன்னை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது இவதான். அம்மா, சரசோட அண்ணன் இன்னும் ஊரத்தான் சுத்திக்கிட்டு இருக்கானா? சோறு போடுறதுக்கு தான் இவ இருக்காளே, அவையே வேலை செய்யறான். அமெரிக்கால இருந்து ஐயா போட்ட லெட்டர் காட்டலையாமா? அப்பா என்னம்மா எழுதிருக்காரு? படிச்சது போதும், இருக்கிற எஸ்டேட்டை ஒழுங்கா பாத்துக்க சொல்லுன்னு எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. வர வர டீச்சருங்க சொல்லி கொடுக்கிற பாடமே புரியல. புரிஞ்சுக்கிட்டே இந்த காலத்துல யாருப்பா படிக்கிறா? பாத்தியா, சொல்றதுக்கே மறந்து போயிட்டேன். அமெரிக்கால இருந்து உங்க மாமா பொண்ணு வரப்போறா. ரஜினியா? மாப்பிளைக்கு தங்கச்சி. அண்ணா எங்கம்மா? என்னம்மா அது மூங்கி கம்போட இப்படி ஒரு அணிவகுப்பு? அது துப்பாக்கிக்கு பதிலா தினம் இப்படி ஒரு தடவை நடத்திட்டுடா அண்ணன் சாப்பாடே சாப்பிடுவாரு. நீங்க காஃபி சாப்பிடுங்க. ஒண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கு. ஆனா காலு கொஞ்சம் ஊனம், அவ்வளவுதான். என்னப்பா இது? இது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு ஸ்டைல் தாங்க. காலையில ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி இது மாதிரி செய்யலைன்னா உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. நான் என்ன நினைச்சேன், பாவம் இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சு. இது பரம்பரை வியாதிங்க. எங்க தாத்தா பிரிட்டிஷ்காரன் காலத்துல வார் ஃபீல்டுல ஷூட் பண்ணிருக்காரு பாருங்க, அப்படி. அட எங்க அப்பா இந்தியா, பாகிஸ்தான், சைனா வார்ல கம்பியில நடந்தாருங்க. ஏங்க, உங்க அப்பா பட்டாளத்துல என்ன வித்தையா கட்டிட்டு இருந்தாரு? அட நீங்களும் உங்க வாயு கம்பியில நடந்து போய் மிஷின் கண்ணால சுட்டாரு. அட இன்னும் விளக்கமாவே நான் சொல்றேங்க, பெரிய பைப்பு வழியா தண்ணி வந்து அது 1 இன்ச்சு பைப்பு வழியா கீழே வந்து அது 1/2 இன்ச்சு டேப்ல வர்ற மாதிரி தாத்தா அப்பா பேரு அந்த ரத்தம் வேணும்னா எங்க தாத்தா அப்பா இத பாக்குறீங்களா? ஏத சீடுங்க, பெருசு பெருசு. அவ்வளவு பெருசா நம்ம ஏங்க பாத்துக்கிட்டு? சரி, பார்க்க முடியலன்னா விடுங்க. ஆமா, நீங்க யாரு என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம நான் ஒரு அறிவு கேட்டவன் பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி எடுத்து சொல்லாயா? இவர் ஊரு பெத்தநாயக்கம் பாளையங்க.
பேரு சின்ன கவுண்டர். பெரிய கவுண்டர் என்ன ஆனாரு? அவர் அப்பவே செத்து போயிட்டாருங்க. புத்திசாலி முந்திட்டாரு. நீங்க இப்ப இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. கரும்பு, சோளம், புகையிலன்னு எக்கச்சக்கமா சொத்து இருக்குங்க. இல்ல ஒரே நிலத்துல விளையுது. பக்கத்துல பக்கத்துல விளையுது. 4 கவலை கிணறு இருக்குங்க எனக்கு. அதென்னங்க கவலை கிணறு? ஏங்க தம்பி, கவலை கிணறுனா புரியலையா? தெரியலையே. அதாவது மாடு முன்னால போச்சுன்னா தண்ணி பின்னால ஊத்தும், மாடு பின்னால வந்துச்சுன்னா கவலை உள்ள போகும். அதுக்கு பேரு கவலை கிணறு இல்லைங்க, கமல கிணறு. அது என்னமா கவலை கவலைன்னு சொல்லி பழகி போச்சுங்க. நான் என்ன நினைச்சேன், கவலை கிணறுன்னு சொன்ன உடனே விவசாயத்துல நஷ்டம் வந்துட்டா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தனியா ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. அந்த கிணறுக்கு பேரு தான் கவலை கிணறுன்னு நினைச்சேன். நீங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அநேகமா விவசாயம் போற போக்க பார்த்தா அந்த முடிவுதான் ஏற்படும் போல் இருக்கு. இந்தாங்க, நீங்க விழுந்து கிணத்தை கெடுத்துறாதீங்க. என்னங்க நல்ல முகூர்த்த விஷயம் பேச வந்த இடத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு. தம்பி, இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அழகுன்னு அழகு, அப்படிப்பட்ட அழகு. பேரு நாகம்மா. நாகம்மா? நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. என் சம்சாரம் கர்ப்பமா இருக்கும் போது பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பும் கடிச்சிருச்சா? ஆமா, குழந்தை பிறந்தா நான் உன்னுடைய பேரையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஒன்னா பிறந்தது நாகம்மான்னு பேரை வச்சுட்டேன். ஏங்க 10 பவுன் நகை போடுறேன், 10 ரூபாய் தரேன். இது அந்த 10 பவுன் வைக்கிறதுக்கு டப்பா வாங்க 10 ரூபாயா? அது இல்லைங்க, 10,000. ஏயா கத்துற? பக்கத்து வீட்டுக்கார எட்டி பாக்குறான். இந்த பாரு, இந்த 10,000 20,000 30,000 பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னா பேசு. எனக்கு ஒண்ணு சொத்து கிட்டு இல்லாம அவங்ககிட்ட நான் காசு கேட்கல. எங்க பரம்பரை பத்தி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த நாளையில எங்க தாத்தாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் ரோட்ல இருக்கிற கல்லால் அடிச்சான். எங்க தாத்தா தொட்டபெட்டாவுல இருக்கிற எங்க எஸ்டேட்ல இருந்து 1 லாரி உருளைக்கிழங்கு கொண்டு வர சொல்லி உருளைக்கிழங்காலேயே அடிச்சாரு. அன்னையில இருந்து யாராவது அந்த ஊருக்கு வந்து உருளைக்கிழங்காரு வீடு எது, உருளைக்கிழங்காரு வீடு எது அப்படின்னு கேட்டா போதும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அட இவ்வளவு ஏங்க, எங்க அப்பாது எங்க தாத்தாது இங்க இருக்குது, என்னது கூட இருந்து பாக்குறீங்க. டைம் கொடுங்க. ஏங்க லட்சத்தை எண்ணி பார்க்க லேட்டாகுமா? இல்லைங்க, நான் போய் பெரட்டிட்டு வரணும்ல. பெரட்டணுமா? சரி விடுங்க, எதையோ எப்படியோ பெரட்டி லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போட்டுட்டு நீங்க வாங்க. சரி, நான் வரேன். சரி, அப்ப வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம். வரேங்க. அண்ணா, நீ பழைய கதையே பேசிக்கிட்டே இரு. நம்ம தாத்தாவும் அப்பாவும் எவ்வளவு சம்பாதிச்சாங்க. நீ அதெல்லாம் ரேசாடியே தோத்துட்ட. சும்மா இருமா. இந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது சாதாரணமா? எனக்கு பொண்ணு கொடுக்க வர்ற மாமனார்கிட்ட லட்ச லட்சமா வாங்கி ஒரு பெரிய ஃபேக்டரியா கட்ட போறேன் பாரு. அதுக்கு பிறகு உன்ன பெண் கேட்டு நீ நான் போட்டி போட்டுட்டு வருவாங்க. அவங்க கிட்டயும் லட்ச லட்சமா வாங்குவேன் பாரு. ஐயோ, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏமா? அது அப்புறம் பாத்துக்கலாம். சரி விடு, உனக்கு அண்ணன் நான் முதல்ல பாக்குறேன். ராஜு, ரஜினி, இங்க யாரும் இல்ல, யாரும் வரமாட்டாங்க. சாட்சி இல்லைன்னா செஞ்ச தப்பு சரியாயிடுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு மனைவியாக போறவதானே? ஒத்திக பார்த்து அரங்கேற்றம் செய்யறதுக்கு கல்யாணம் ஒண்ணும் நாடகம் இல்ல. காஃபி எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, சாப்பிடுங்க. ராஜு, நீ என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் கன்னியாதா இருக்க விரும்புறேன். காஃபி அது? இந்த வீட்டுல இருக்கிறத விட. ஏன்பா இந்த வீட்டுக்கு என்ன? அவ அமெரிக்கால வளர்ந்து பொண்ணு. உன் டேஸ்டுக்கு உடனே வந்துட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தானே மாறணும். நல்ல காஃபி. ராஜு, சரசுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு நம்ம வீட்டோட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, தாராளமா செஞ்சிடலாமே.
சாரங்க வீட்டுல இருக்காரு. ஓ அவரும் என் டைப் தான். அவருக்கு கோவில் தெய்வம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவருக்கும் சேர்த்துதான் நீங்க வேண்டிக்கிறீங்களே. எல்லாருமே மனசஞ்சலத்தை தீர்த்துக்கு தானே கோயிலுக்கு போறாங்க. எனக்கு சஞ்சலமே அங்கதானே உண்டாகுது. வாங்க பைக்கிலே போலாம். வேண்டாம் ராஜு, நான் நடந்து போயிடுறேன். பரவாயில்ல வாங்க வாங்க. நான் ரொம்ப ஸ்பீடா போவேன், நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். பி கேர்ஃபுல். நான் ரொம்ப ஸ்பீடா போவேன், என்ன கட்டியா பிடிச்சுக்க. போதுமா? இன்னும் கொஞ்சம். இப்போ இன்னும் கொஞ்சம். ஆசை பாரு. இப்ப இது போறோம். அப்ப மீதி எப்போ? என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வண்டியில ஏறுங்க. என்னம்மா ஸ்வீட்? எனக்கு பர்த்டேயா? அது மட்டும் தான் குறைச்சலா இருக்கு. வயசு மட்டும் ஏறிட்டே போகுது. ஸ்வீட் அதுக்கு இல்ல. இன்னும் வேற எதுக்கு? நீயே சொல்லு. நான் சொன்னா தானே ஒரு மாதிரியா பேசுறிய? நம்ம வீட்டுல சீக்கிரமே மேல சத்தம் கேட்க போகுது. சரசு, எனக்கு பொண்ணு பார்த்துட்டியா? அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. மாப்பிள்ளை நல்ல அழகு, படிச்சவரு, பெரிய இடம். பெரிய இடமா? அங்கேயே எனக்கு பொண்ணு பாரு. மாப்பிள்ளை நம்ம ராஜுதான். என்ன ராஜுவா? நான் தான் பேராசை பிடிச்சவன, நீ என்ன விட அதிகமா இருக்கிறீங்க. நடக்கிறத பேசு. அம்மா தான் ராஜு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உன் விஷயம் என்னாச்சு? ஏன் விஷயம் தானே. ராமாயணத்துல 56 தேசத்து ராஜாக்களையும் ரவுண்டா உட்கார வச்சு ஒரே ஒரு சீதை கையில மாலையை கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். அத மாதிரி 56 விதமான பொண்ணுங்களை ரவுண்டா உட்கார வச்சு நான் மாலையை எடுத்துக்கிட்டு அம்மாவே வர்றாங்க. வாங்கம்மா வாங்க உட்காரு. மகாலிங்கம், நீ பொண்ணுங்களை தேடி தேசம் தேசமா அலைய வேண்டாம். நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். முதல்ல சரசுக்கு ஒரு மாப்பிளைய பாரு. முதல்ல அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு சமைச்சு போடுறது யாரு? பொண்ணு எந்த ஊருமா? மதுரை. நல்ல வசதியான குடும்பம், நிறைய சீர்வரிசையெல்லாம் செய்வாங்க. பொண்ணுக்கு ஒரே அண்ணன், கமர்ஷியல் போட்டோகிராஃபரா இருக்கான். அடுத்த வாரம் இங்க வருவாங்க. அவன் வர்றது உன்னை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அந்த பையனுக்கே நான் சரசுவை கட்டி வைக்கலான்னு இருக்கேன். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறா வித்தியாசமா? அம்மா எப்பவுமே ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிருவீங்க. அந்த பையனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன். மாப்பிள்ளை வந்தோடனே இங்க அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. அப்ப நான் வரட்டுமா? காப்பி சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல. சரசு, நான் போயிட்டு வரட்டுமா? உங்க மனசை புரிஞ்சுக்காம என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டேன். பங்களாவுல வந்து உட்கார்ந்துட்டா சிட்டுக்குருவிக்கு பங்களா சொந்தமாயிடுமா? எனக்கு என்ன சொத்து இருக்கா, அழகு இருக்கா, படிப்பு இருக்கா? எந்த அந்தஸ்துமே இல்லாதனா நொண்டிங்கிறதையும் மறந்துட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டா அதுக்கு நீங்களா பொறுப்பாக முடியும்? சரசு, நான் உன்னை என் தங்கச்சியா தான் நினைச்சிருந்தேன். சின்ன வயசுல நான் உன்னை கீழே பிடிச்சு தள்ளினப்ப கூட ராஜு ராஜுன்னு தான் கத்துனேன். அந்த சத்தம் என் மனசை விட்டு நீங்கவே இல்லை. ஒரு அண்ணன் செய்ய வேண்டிய கடமையை நான் எப்பவும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேம்மா. நான் போறேன். கல்யாணத்துக்கு பிறகு நான் எங்கேயே இருக்கணும்னு அம்மா விரும்புறாங்க. இப்போ நான் அதை விரும்பல. சரசு, அழுகாதம்மா. நீ ராஜுன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நம்ம சக்திக்கு மீறி ஆசைப்பட்டது தவறுமா. நமக்கு காசு பண்ண வேண்டாம், உன்னை காலம் பூரா வச்சு காப்பாத்துற ஒரு கூலிக்காரன் கிடைச்சா போதும். ஆனா அம்மா சொல்ற மாப்பிள்ளை எந்த வகையிலும் மட்டமா இருக்க மாட்டான். அந்த மாப்பிள்ளைக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அது வரைக்கும் நீ அழுகக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்மா.
சரி அண்ணா. என் புள்ள மாதிரி நினைச்சு சொல்றேன். பக்கத்துல சக்தி உள்ள தெய்வம் இருக்கு. அத குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா குழந்தை உண்டாகும். 1000 தான் சொத்து சுகம் இருந்தாலும் என்ன செய்யறது? என்னை பொறுத்த வரையிலும் குழந்தை இல்லாத வீடும் தீபம் இல்லாத கோயிலும் ஒண்ணுதான். எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்க? நானே என்ன நம்பல, தெய்வத்தை எப்படி நம்புறது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வயசுல பெரியவர் நான் சொல்றேன். 2 பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. மனுஷனுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நான் நம்புறேன். அந்த கோயில் எங்கம்மா இருக்கு? ராஜுவை நான் காலையில அனுப்பி வைக்கிறேன். நீங்க 2 பேரும் அவங்க கூட போயிட்டு வாங்க. ரஜினி எங்க கூட அனுப்புங்க. சரிம்மா, நான் வரேன். குமார், நான் போயிட்டு வரேன். சரி, எல்லாம் தெரிஞ்சும் ஏன் நாடகமா இருக்க? இந்த அந்தரங்க விளையாட்டு நம்ம மனசுலயே உண்மையா இருக்கட்டும் என்னதான். ராஜு, ராஜு, என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. போலாமா? பாவங்களை மனசால செஞ்சுட்டு கங்கையில குளிச்சா போதும், கோயில்ல வேண்டிக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்புல வர்றவங்க ஒழுங்கா சாமி கும்பிடுறாங்களா? அப்பவும் மனசுல வேற ஏதாவது நினைச்சுக்கிறாங்க. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் சார், தெய்வ தரிசனத்தை இங்க இருந்தே பாத்துட்டீங்கல்ல? கோயிலுக்கு வரும்போது மனசு சுத்தமா வரணும். அதுதான் இல்லையே. இப்போவாவது சுத்தமா வா. என்ன அதே வா. என்னை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் இப்ப புரியுது. வணக்கம். வணக்கம். யாரு நீங்க? நான் வந்து ஒரு போட்டோகிராஃபர். சொந்த ஊர் மதுரை. என்ன பத்தி ராஜம்மா சொல்லிருப்பாங்களே. அடடே, நம்ம மச்சான். ஓகே ஓகே. தேங்க்யூ. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியங்க. ஆமாங்க. இந்த போட்டோ எடுக்கிறதுல அப்படி என்ன வருமானம் வரும்? அதுல ஒண்ணும் வரும்படி ஒண்ணும் கிடையாதுங்க. நான் கேலண்டர்களுக்காக பல கம்பெனில ஆர்டர் பிடிப்பேன். அதுல சில போட்டோக்கள் நேச்சுரல் அமைஞ்சிருச்சுன்னா அதை ஃபாரினுக்கே அனுப்புவேன். அப்ப சில காலண்டர்கள் அசிங்கமா பாக்குறேன்னு அதெல்லாம் எடுக்கிறது நீங்க தானே? ஆமாங்க. அடச்சி, இல்லைங்க, அதாவது மொத்தத்துல எனக்கு ஒரு 3000 ரூபாய் வரும்படி ஒரு மாசம். அது போதும். ஆமா, ஊட்டிக்கு எப்ப வந்தீங்க? நான் போட்டோ எடுக்கிற பிசினஸ் விஷயமா வந்தேன். ராஜம்மாவையும் பார்த்தேன். அப்படியே அப்படியே தங்கச்சியை பாக்கணுமா? இதான் கூப்பிடுறேங்க. சரசி, தங்கச்சி வெட்கப்பட்டு போங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு தடவை நான் பாத்துக்கிறேன். சரிங்க, காபி சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, வேண்டாம். நான் இன்னும் பல இடங்களுக்கு போகணும் பிசினஸ் விஷயமா. அப்படியே ட்ரெயினுக்கு போகணும். லேட் ஆகும். நான் வந்துக்கிறேன். ரொம்ப லட்சணமான மாப்பிள்ளை. வணக்கம்மா. அடடே, வாங்க வாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன ஏதாவது விசேஷமா? ஆபீஸ்ல இருந்து ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. என்ன விஷயம்? கேஸ் விஷயமா இருக்கும். உடனே புறப்படணும். நம்ம வண்டியில போறீங்களா? வேண்டாம், 2 நாள்ல திரும்பிடுவேன். அது வரைக்கும் ரதி உங்க கூட இருக்கட்டும். நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் போயிட்டு வரேன். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். வாமா. ரதி, என் காஃபி நீயே சாப்பிடு. ரஜினி எங்கம்மா? உள்ள இருக்கா. வாமா. ரதி, கோவிலுக்கு குமார் வரலையாமே? ஆம்பளைங்க சாமி அது இதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நீயும் விட்டுட்டு போலாமா? விட வேண்டிய இடத்துல விட்டுத்தானே ஆகணும். ரஜினி,
நீ ரதிகிட்ட பேசிட்டு நான் பூஜை அறையில விளக்கேற்றிட்டு வந்துடுறேன். ரஜினி, நல்ல பேரு. நதியை தேடி வந்த கடல். இது கடல் நதியை தேடி வர காலம்தான். ரதி, பியூட்டிஃபுல் நேம். பெண்ணான எனக்கே உங்க அழகு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல ஆம்பளைங்களுக்கு. ரஜினி, நீ பேசுறது எனக்கு கொஞ்சமா பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச இங்க வேற ஆள் இருக்கு. ரஜினி, தாகத்துக்கு தண்ணி குடிச்சாலும் இளநீருக்கு தானே சுவை அதிகம். ரஜினி, வயசுக்கு மீறி பேசாரு. போதும், நிறுத்து. ரவி, எங்கம்மா போற? வீட்டுக்கு. ஏன்? மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணு கேட்காதுங்க. நான் போய் தான் அவரை ஸ்டேஷன்ல பார்த்தேன். கேஸ் விஷயமா போறேன், 2 நாள்ல வந்துருவேன்னு சொன்னாரு. ராஜு, ரதிக்கு வீட்டுக்கு போகணுமா? இருட்டிடுச்சு, மழை வேற வருது. நம்ம வண்டியில அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டோம். சரிம்மா, வாங்க. இருக்கீங்க? வண்டியில் ஏதோ ரிப்பேர், நான் இறங்கி பார்க்கிறேன். உடம்புக்கு என்ன ஆகும்? வண்டி ரிப்பேர் பண்ண முடியல. கிட்ட நானே, நான் நடந்து போயிடுறேன். இருட்டா இருக்கு, நான் துணைக்கு வர்றேன்.
என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன், தொடச்சு விடு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படியா? அப்படிதான். ராஜு, வாப்பா சாப்பிடலாம். ஏமா ஃபிஷ் ஃப்ரை இல்லையா? இன்னைக்கு இல்லப்பா, சாப்பிடு. நீ ஏமா சாப்பிடாம இருக்க? பசி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு கிளாஸ் பால் கொண்டு வரேன். பசி எடுத்தா சாப்பிடுற, நீயும் சும்மா தாங்குற. நீ உன் பசியை தீர்த்துக்கிட்ட, அது மாதிரி என்னால முடியுமா? ஊட்டியில ஃப்ளவர் ஷோ நடக்குது. ஒரு வாரம் இங்கேயே தங்கி இருந்து படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன மாப்பிள வரும்போது தங்கச்சியை கூட்டு வந்தான்னா? நான் கூப்பிட்டேனே, அதிகமா வாந்தி மயக்கம் சாம்பல்னு. மாப்பிள உங்களை சும்மா சொல்லக்கூடாது, எங்க குடும்பத்தின் தெய்வம் நீங்க. ஒரு சாதனை. ஆமா, தங்கச்சி எப்படி இருக்கு? அது நல்லா தாங்க இருக்குது, எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனா சதா உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க. என்னென்ன? அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே, அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே. ஆமா, நீங்க கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. என்ன லட்சியம்? ₹1,00,000 கையில இருந்தா தான் கல்யாணம். என்னங்க ₹1,00,000 நீங்க எப்ப சம்பாதிக்கிறது? நீங்க எப்ப கல்யாணத்தை பண்ணிக்கிறது? நான் சம்பாதிக்கிறது இல்ல, எனக்கு பொண்ணு கொடுக்கிற மாமனார் ₹1,00,000 ₹1 நோட்டா கட்டி தட்டுல வச்சு கொடுத்தா தான் கல்யாணம். அட என்னங்க, இந்த காலத்துல எவங்க ₹1,00,000 கொண்டாந்து தட்டுல வைப்பா? விடுங்க மாப்பிள, அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? மாப்பிள, இந்த ஊட்டியில இன்டீரியரா முக்கியமான சில இடங்களுக்கு நீங்க அழைச்சிட்டு போகணும். அதெல்லாம் நான் படம் எடுத்தேன்னா எனக்கு நிறைய வரும்படி இருக்கு. அவ்வளவுதான். இதை தூக்கி தோல்ல போடுங்க. சரி, பெறப்படுங்க. வெரி குட்.
என்னம்மா ரஜினி ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல ஆண்டி. ராஜுவோடதான் மனசாபமா. அவன் எப்பவுமே இப்படித்தான், யாரையாவது சீண்டிட்டே இருப்பான். எல்லாம் விளையாட்டுக்கு தான். நீயே அவனுக்கு காஃபி கொண்டு போய் கொடு. நீங்களே கொண்டு போய் கொடுங்க. பரவாயில்லம்மா, நீயே கொண்டு போய் கொடு. சாரி ஆண்டி, டோன்ட் கம்பேர் மீ. சதி, என்னாச்சு? என்ன தனியா விட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க. எப்போ நான் உங்க கூட தான் இருப்பேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? கண்ணெல்லாம் சிவந்திருக்க. ராத்திரி சரியா நீ தூங்குற போல இருக்கு. எனக்கு சூடா காத்து கொண்டு வா ப்ளீஸ். கொண்டு வரியா? ராஜு, நானும் பார்த்துட்டே வரேன். நீயும் ரஜினி ஏன் சரியா பேசிக்கிறது இல்ல? என்னம்மா நீ அவளை கொஞ்சம் சொல்றியா? வேற வேலை கிடையாது? அது இல்லப்பா, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காளே, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? தகராறும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பின்ன ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? அது அவகிட்டே கேளுங்க. அவகிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்ற. ராஜு, நம்மள நம்பித்தானே அவ அமெரிக்கால வந்திருக்கா. அவ மனசு வேதனைப்படலாமா? அவ சந்தோஷமா இருக்கணும்னா நீ கலகலப்பா பேசணும். அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கா. சரிம்மா, அவ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். ரஜினி, ஏன் பேச மாட்டேங்கிற? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நம்ம நடவடிக்கையை பார்த்து அம்மா எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? வேதனை அம்மாவுக்கு இருந்தா புரிஞ்சுக்க முடியுது, அடுத்தவங்களுக்கு இருந்தா? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். செஞ்ச தப்ப மனசுல எண்ணி வருந்தவே நினைச்சேன். ஆனா நீ ராஜு, ஒருத்தன் பொருளை அபகரிச்சா திருட, அனுபவிச்சா திருட இல்லையா? நாம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். கமான் ரஜினி. தொடாத என்ன. அவகிட்ட பழகுற அந்த நினைப்புல என்கிட்ட வராது. இந்த இடம் எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு, ஆனா இதை விட இன்டீரியர் அழைச்சிட்டு போனா நல்லா இருக்கும். நான் கூட்டிட்டு போறேன். மாப்ள, அந்த ட்ரீ எப்படி இருக்கு? ஆஹா, வெரி நைஸ், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். மாப்ள, அந்த பூ கிட்ட போய் நில்லுங்க, உங்களை வச்சு ஒரு சில்ல எடுத்துக்கிறேன். எடுக்கிறீங்களா? நல்லா இருக்கு. கேமால், அந்த பூவை கொஞ்சம் உள்ள இழுங்க, வாய புழங்க. வாய பழக்கவா? கொஞ்சம் சிரிக்கிறவா நில்லுங்க. அப்படி சொல்லு மாப்ள. ஓகே ஓகே. நீ கேட்ட ஊட்டி இன்டீரியர் ஏரியாவே இதுதான். இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டோம்னு வச்சுக்க, பியூட்டி எல்லாம் பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்ட் பிரமாதமா இருக்கு. இத வேஸ்ட் பண்ணுவானே, ஸ்டைலா இந்த இடத்துல நின்னு ஒரு போஸ் கொடுங்க. எடுங்களேன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். நீ என்ன போட்டோ எடுக்கிற, கவாத்து வாங்குறியா? ஸ்டடி ஸ்டடி. இஸ்மாயில், மாப்ள மாப்ள, அத பாத்தீங்களா? இதுதான் மாப்ள நேச்சுரல் பியூட்டி. இந்த மாதிரி ஃபிகர் எல்லாம் படையெடுத்து ஃபாரினுக்கு அனுப்பிச்சா துட்டு எக்கச்சக்கமா கிடைக்கும். அத படையெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களே. மாப்ள, முடியுமா? இந்த ஏரியாவிலேயே நான் சொன்னா நடக்காததே இருக்காது. அவ்வளவு சொல்வாக்கா? நில்லு நில்லு. இந்த ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ. என்ன மாப்ள, பெரிய செல்வாக்குன்னு சொன்னீங்க, இங்க வந்து தொங்குறீங்க. தொங்க வேண்டிய இடத்துல தொங்கித்தாண்டா தீரணும். சீக்கிரமா தொங்குங்க. நீ அந்த பக்கமா திரும்பிக்க. ஒரே ஒரு போட்டோ. இது வேணுமா? வச்சுக்க வச்சுக்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா. டேய் வாடா, சரிண்ணாச்சு, வாடா வாடா. நில்லு நில்லு. சக்சஸ். ஏறுமா, சீக்கிரமா தட்டுறா. போதும்டா, வாய் காது வரைக்கும் போகுது. தள்ள காட்டு. சீக்கிரம்.
கிட்ட போய் நில்லுங்க. ஐயோ கிட்ட நிக்க முடியல, கெட்ட நாட்டம். ஐயா, இந்த போட்டோ தான் ஃபாரினுக்கே போகுது. நிஜமாவா? ஆமா. அப்ப சீக்கிரமா தட்டு. அப்படி கிட்ட வா. உன்னை கைய பிடிச்சு வச்சா குடும்பமா நடத்த போறாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாலும். ஐயோ சீக்கிரம். கெட்ட நாட்டம் வருகிறா. யாராக Be ready? Ismail? ராஜு சார், நீங்க நாளைக்கு தான் வரணும். வேலை முடிஞ்சது, இன்னைக்கே வந்துட்டேன். அது தனியா இருப்பா, அவளை வீட்டுக்கு வர சொல்லுன்னு அம்மா சொன்னாங்க. உட்கார் ராஜு. ரஜி, ரஜி, ராஜு காஃபி. காஃபி இப்பதான் சாப்பிட்டேன். நான் வரேன் சார். சொல்ப சம்பா. இவன் யாரவன்? தலையில நடுவுல புல்லு முளைச்சவன். தேவாங்க, இன்னும் என் நன்மை. நம்ம கசா தேன் எடுக்கும்போது கைப்பிடிச்சு இழுத்துட்டான். துஞ்சலவே டம்பா தொக்கரி நுண்ணு போட்டுட்டோ. இவனை விட்டாருங்க. விட்டுட்டா நம்ம கசா வாழ்க்கையை கெட்டு போகும். அப்படியா? நீ நம்ம சொத்துல கை வச்சுட்டு அதனால நாங்க எல்லாரும் வேக வச்சு தின்னு. நீ நம்ம பொண்ணை தொட்டுட்டு அதனால கட்டிக்கோ. என்ன அது அநியாயமா இருக்குது? காலண்டருக்காக ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? காலண்டருக்கு எங்க பொண்ணு கட்டிக்கிறது உங்க மறுபாடியா கட்டிக்கல. உன்னை அப்படியே வேக வச்சு ஆத்துன்னு. என்னங்கோ சரின்னு சொல்லுங்க, இல்லன்னா உங்களையும் வேக வச்சு தின்னுது, என்னையும் நெருப்புல போடுது. என்ன கும்பலு? இதுக்கு முன்னால இந்த புகையில கோபம் வர்ற மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்ல. அப்புறம் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறானுங்க? ஆமா, கடைசியா தூக்கிட்டு போகும்போது தானே கோழி கட்டி விடுவாங்க. இப்பவே ஏன் கட்டி விட்டாங்க? இன்னைக்கு கடைசின்னு முடிவு பண்ணிருச்சு. ஆனா சண்டால பாவிகளா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல, நான் தானா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்றியா? சரி. அந்த சந்தோஷ தவளையை கொண்டு வா. இது என்னங்க தவளை? எங்க ஜாதி வழக்க பிரகாரம் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா பொண்ணு மாப்பிளையும் ஆளுக்கு ஒரு தவளையை விழுங்கணும். விழுங்கணுமா? ஆமா, இதுக்கு பேரு சந்தோஷ தவளை. நீங்க சந்தோஷமா இருக்க இந்த தவளை என்னையா பண்ணுச்சு? தண்ணியில அது பாட்டுக்கு தவி தவி விளையாண்டுட்டு இருந்தது. சொல்ப சம்பா. சொல்ப சிம்பாவா? கொடுத்து தொலையா.
ஐயோ இது வேற அல்வா திக்கிற மாதிரி. ஐயோ அவளா தண்ணி குடத்துக்குள்ள போயிருச்சு. இது எங்க குடவுக்குள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்கே. இறங்கு. இப்போ நீ நம்ம கூட்டத்துல சேர்ந்தாச்சு. தும்பிலி கம்பி படுவாதீங்களா? என்னங்கடா இப்படி பண்ணி விட்டீங்க? இதுதான் நம்ம சாதியில சேர்ந்த சடங்கு. பேராங்கு குலதெய்வத்தை கூட்டிட்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. இன்னுமா இருக்கு? இன்னுமா தான் இருக்கு. சுபாகு என் மனசுல உன்னை பார்க்கணும்னு ஒரு உணர்வு தோண்டிக்கிட்டே இருக்கு. இரவு நேரம் வர்றப்பெல்லாம் அந்த இன்பச்சுமை தலை தூக்கி ஆடுது. அதை என்னால தாங்க முடியல. பாரதி. ராஜு, ரவி, ராஜு, என்ன தொடாதே. நான் இப்ப வந்தது உனக்காக இல்ல, எனக்காக. கட்டின புருஷன் கட்டில படுத்திருக்கிறப்போ கள்ளத்தனமா சந்திக்கிறவ பேசி ஆனா தொடர்ந்து இந்த வேஷம் போட விரும்பல. எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையாவது கடைசி வரைக்கும் நிலைக்கட்டும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே தயவு செஞ்சுங்க வராத பிளீஸ். தண்ணி கொடுத்து போயிடுங்க. தண்ணி இங்க இருக்குது. நான் கவனிக்கல. கொஞ்ச நாளாவே உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்படி ஒண்ணு இல்லையே, எப்பவும் தானே இருக்கேன்.
வந்து பாரு. எங்கம்மா போயிட்டு வரேன்? ராஜு எங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ராஜு அடுத்த வீட்டுல போய் கும்மாளம் போடுறாரு. என்ன அடியோட மறந்துட்டாரு. ரஜினி, நீ நினைக்கிற மாதிரி அவன் கெட்டவன் இல்லம்மா. உங்ககிட்ட நான் இதெல்லாம் அவன் ஒரு குழந்தை மாதிரி. நான் அவன்கிட்ட இதெல்லாம் கேட்க முடியாது. ஆனா நீ கேட்கலாம். ஒரு பொண்ணு நினைச்சா சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஓடுற மாட்டை விரட்டாம அன்போட கட்டி போட நீதாம முயற்சி பண்ணணும். வா சாப்பிட போலாம். இனிமே ராஜு கிட்ட கேட்க ஒண்ணு இல்ல, ரதி கிட்ட பேசுறேன். அரே மாப்பிள்ள கோபால வெளியில வாடா. பயப்படாதடா. மாமனார் வந்திருக்கிறாரு, மச்சினை வந்திருக்கிறாரு, தங்கச்சி வந்திருக்குது. தங்கச்சியா? உன் தங்கச்சி எங்க? இதோ என் தங்கச்சி. ரெண்டா பாவி என்ன பாரினுக்கு அனுப்புறேன்னு சொல்லி பாரடைஞ்ச காட்டுக்குள்ள அனுப்பிச்சுட்டு இவனுக்கு எல்லாம் கூடி எனக்கு முதுகுல சூடு போட்டு இவனை என் தலையில கட்டி வச்சுட்டானுங்கடா. ஏண்டா என் பரம்பரை திரும்ப காட்டுல இருந்துலடா ஆரம்பிக்கணும். என்னைக்குடா நாட்டுக்குள்ள வர்றது? அடே இந்த கூட்டத்தை பஸ்லயும் ஏத்த மாட்டேன்ட்டான், ரயிலையும் ஏத்த மாட்டேன்ட்டான், நடந்தே இழுத்துக்கிட்டு வரானுடா. வர்ற வழியில ஒரு பூனையை கண்டா விட மாட்டேங்கிறானுங்க. மாப்பிள்ள சும்மா கோபாலு, உன் மச்சானுக்கு நம்ம பொண்ணை கொடுத்திருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு குறை வந்துச்சு, உனக்கு சூடு போடுது, ரக்கை கட்டுது, நம்ம கூட்டத்துல சேர்க்குது. கியா 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 கியா. ஏண்டா மாப்பிள்ள, பல பொண்ணுங்க கிட்ட லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் தாலி கட்டுவேன்னு சொன்னியே, அந்த வைத்தறிச்சல் அதுக்கு தாண்டா இந்த தண்டனை. அல்ல ராயல் ஃபேமிலி. இவங்க உனக்கு என்ன கொடுத்தாங்க? ஒரு கலையர் தேனு. அதை வச்சு என்ன பண்ண போற? இதேதான் மாமனாட்ட கேட்டேன். என்ன சொன்ன? ஊத்தி மாப்பிள்ள மாப்பிள்ள உனக்கு அந்த கறி. ஏடா இன்னும் இன்டீரியரா போனியடா. பாரு எப்ப பார்த்தாலும் ஏதோ அசிங்கத்தை பார்த்த மாதிரியே ஒரு மூஞ்சி. ஆமா ஒன்னாண்டுதான் விட்டுட்டீங்களே, அப்படியே இங்க இருக்கிறீங்க. போங்க பக்கத்து வீட்டுக்கார பார்த்தா அசிங்கமா நினைப்பேன். மாப்பிள்ள போகுது. ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஊர்ல இருந்து சொல்லி அனுப்புது, நம்ம தேசத்துல இருந்து. அன்னைக்கு தான் நீயும் நம்ம பொண்ணு ஒண்ணு சேருது. அப்படி சேராம இருக்கிறதுக்கு இங்க கருப்பு பூனை வெள்ள தேவாங்கு இங்க காவல் வைக்குது. அது பார்த்துக்கும். ஐயா உணர்ச்சி வசப்பட்டு சேர்ந்துட்டா சிங்களமான சீலக்கு மூலம் நச்சு நச்சு நச்சு. இந்த நச்சுக்கு பிறகு நான் எங்க தேட போறேன்? என்ன மாப்பிள்ள இது? மாமனார் ஆசீர்வாதம் உனக்கு வேணும். மாப்பிள்ளை நம்ம தேசத்துல நம்ம விட்டா பறக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நம்ம தேசத்துக்கு போகுது. ஒரு நிலத்துக்கு வேலி இருந்தா மட்டும் போதாது, விளைச்சலும் இருக்கணும், அதுக்கான முயற்சியும் இருக்கணும். அதுக்காக உங்க நிலத்துல நானும் என் நிலத்துல நீங்களும் விதை போடலாம்னு நினைச்சா தப்புதானே? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக ராஜுவை மறந்துடு. ரஜினி, சேர வேண்டிய பொருள் பறி போயிடுமேன்னு நீ துடிக்கிற, சேர்த்து வச்சது பறி போயிடுச்சேன்னு நான் துடிக்கிறேன். கழுத்துல தொங்குற தாலி கற்புக்கு வேலியா இருக்கணும், குழந்தைக்கு கூலியா இருக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கானே உன் புருஷன். ரஜினி போது நிறுத்து. என் வாழ்க்கையில நடந்து போராட்டம், அதுல எனக்கு ஏற்பட்ட தோல்வி, என் துடிப்பு, எந்த பெண்ணுக்குமே இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. அதெல்லாம் சொன்னாதான் நீ புரிஞ்சுக்குவேன். ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தனா நல்ல பண்புள்ளவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அழகான பணக்கார வாலிபர். என்ன மாப்பிள்ள என் நிலைமையை பாத்தியா? என்ன வச்சு என் தங்கச்சியை குடும்பப்படுத்துகிறாரு. நான் ஆதிவாசி ஆயிட்டேன். என்ன இங்கதான் விட்டு வைப்பானுங்களோ, அவனுக்கு கூடாரத்தை மாத்தும் போது எங்க கூட்டிட்டு போறானுங்களோ. இந்த பாரு, உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உன் தங்கச்சியை நல்லபடியா நான் வச்சு காப்பாத்துறேன். ஆனா ஒண்ணு, இந்த காட்டு கும்பலோட உறவு கொண்டாடிக்கிட்டு அங்க வந்துடாத, ஏன் மானம் போயிடும். நாங்க என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்கிறோம்? இந்த வந்தாங்க.
இன்னைக்கு பௌர்ணமி, நல்ல நாள். உன்னையும் நம்ம பொண்ணையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க வந்திருக்கோம். மாமா இந்த உடைய கரெக்டா கண்ட பக்கம் அடிக்குது. எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, கொண்டாந்து விட்டுட்டீங்க, அப்புறம் இருக்கு இதெல்லாம். இந்த உடையோட தான் இன்னைக்கு ராத்திரி நீ நம்ம பொண்ணோட இருக்கணும். அதுக்கப்புறம் வேணுமானா நீ உன்னுடைய உடைய போட்டுக்கோ. ஆனா தலையில ஒரு ரக்கை இருக்கணும். அது இல்ல அங்கிருந்து பாம்பு வரும். ஐயோ வேணதான். பௌர்ணமி இன்னைக்கு நல்ல நாள். ஏ தேவாங்கு வெள்ளி கசமுஷா கந்திரிவிச்சு கந்திரிவிச்சு ஏ சீமா ஷியா கபா 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 சுலோபி. என்ன மாப்பிள்ள சொல்றாரு? சுலோபிங்கிறது எனக்கு புரியல. கபகபாங்கிறது கபகபான்னு எரியுதுன்னு புரியுது. ஒரு போட்டோ எடுத்ததுனால உனக்கு வந்த விலைய பாத்தியா? விதி உன் ரூபத்துல என் வாழ்க்கையில விளையாடுது. இன்னும் என்னென்ன விளையாட போகுதோ. என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள, நான் தொழிலே மாத்திக்கிறேன். இனிமே மாத்தி என்னடா பிரயோஜனம்? கபகபா மாமா என்ன இது? தேவாங்கு பால். தேவாங்க இத்தினூண்டு, இவ்வளவு பால் எடுக்க எத்தனை நாள் சிரமப்பட்டீங்களோ? கபகபா ஐயோ ஐயோ இது என்ன? ஐயோ அவளை காத்துக்கிட்டு இருக்காளே. மாப்பிள்ளை ஐயோ வந்துட்டேன். என்னது இது? என்ன கொட்டை உடைச்சு சுடுற? எங்க சம்பிரதாயத்துல முதல் ராத்திரி அன்னைக்கு 21 கொட்டையை வச்சு சூடு போடுவாங்க. ஒரு மாதிரியா முடிச்சுது. அப்புறம் என்ன? இது என்ன? ஐயோ என்னாச்சு? ஐயோ இது என்னது? இதுவும் எங்க விளையாட்டுல ஒண்ணு. சரி சரி இப்படி அதான். ஐயோ அவ்வளவுதான்.